ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் மீதி டெய்லரிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபுல் ஃப்ராக்கு தைக்கிறதுக்காக நாளைக்கு பிறந்த நாள், எனக்கு இன்றைக்கி தைச்சித்தாங்கன்னு சொல்லிட்டு அர்ஜெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. இன்னும் நான் ஊர்லேருந்து வந்து இன்னும் ஒரு தையல் வேலை வந்து இன்னும் கரெக்டாக ஆரம்பிக்கலை. இது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு, பிறந்த நாளுங்கிறதுனால தைச்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. நானும் அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. பார்த்தா 2 சாரீ இருக்குது. நான் தனியாக தான் கிளாத் வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. அது லைனிங் மாதிரி தெரிஞ்சிச்சு, பார்த்தேன். அப்புறம் எடுத்து விரித்து பார்த்தா இதுவும் ஒரு சாரீ தான். அவங்க கொடுத்துருக்க லைனிங்கும் சாரீ தான். ஃபால்ஸ்லாம் வச்சு ஓரெல்லாம் அடித்து வச்சுருந்துருக்காங்க ஏற்கனவே. அதை வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்டையும் சாரீ இருந்ததுன்னா அதை கொஞ்ச நாள் நம்ம இந்த ப்ளெயின் சாரீ ஒரு ஆசை கட்டிட்டு அப்புறமா இந்த மாதிரி நம்ம லைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ராக் தைக்கலாம். இப்போ உங்களுக்கு கலர் கச்சிதமாக இந்த இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணலாம். லைனிங் வந்து பாதியாக மடிச்சுட்டு அதை முக்கோணமாக கிராஸாக போட்டிருக்கேன். போட்டிங்கன்னா 2 பீஸ் கிடைக்கும், ஃப்ரண்ட் பேக்கும் வந்துடும். அதாவது துணி வந்து வேஸ்ட் ஆகாமல் மீதி அந்த சைடில் உள்ள துணியெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். அது லைனிங்கில் கண்டிப்பாக மீதி இருக்கும். சாரீ வந்து ஃபுல் சாரீ கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஒரு ஃப்ராக் தைக்கணுன்னா. அளவு மெஷர்மெண்ட் வந்து எங்கள் பாப்பாவோட அளவு தான். எங்கள் பாப்பாவோட கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக இருப்பாப்பில். அதனால் இப்போ வந்து நான் இடுப்பு ஸ்டில் வேலைன்னா ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. அதனால் 36 வைக்கிறேன், 9 இன்ச் வைக்கிறேன். 4 டிவைட் பண்ணி 9 இன்ச் வைக்கிறேன். அதாவது இது வந்து கிராஸாக இழுத்து கொடுக்கும். அவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பதுனால 36 அளவு போதும். அது தையலுக்கு சேர்த்து தான் 36 வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த கரெக்டாக ஹைட் வந்து எவ்வளோனா, பாப்பாவுக்கு 50 இன்ச்சு வைப்பேன் டோட்டலாக. இவங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 53 இன்ச்சு சேர்த்து தான். மேலே வந்து 15, மேலே வந்து 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி. லைனிங்கில் வந்து மேலே உள்ள பாட்டுக்கு 38 இன்ச்சு போதும். இந்த கிளாத் வந்து நல்லா நொல்லுன்னு இருக்குது. எப்படி இருக்குன்னா, அதாவது நம்ம போட்டேன்னா அப்படியே அழகாக நிற்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஹைட்டை எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு சாய்ச்சி ஒரு இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து சைடில் வந்து தொங்காமல் இருக்கும். நார்மலாக ஃப்ராக்கு எதுவும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடில் வந்து சிலவங்களுக்கு தொங்கிட்டு இருக்கும். அதனால் அது வளைவில் 1 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ஃப்ராக் கட் பண்ணும்போது அவங்க மிஸ்டேக் விட்டுறது என்னென்னா, அந்த அட்டாச் பண்ணுறதுல தான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது சாரீனால வித்துலாம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வீடியோவில் வந்து நல்லா அகலமாக இருந்த மாதிரி தெரியுது. ஆனால் வித்து வந்து ரொம்ப கம்மி தான். இப்போது அந்த கரை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரை பகுதியை நீங்கள் சைடு கட் பண்ணும் போதே அந்த பீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு முக்கோணமாக வரும். அந்த கரை பகுதியை எடுத்து கீழே அடியில் அந்த 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஜாயின் பண்ணுற பீஸ் வந்து கரெக்டாக அழகாக நமக்கு கிடச்சிரும். நீங்கள் மறுபடியும் கட் பண்ண தேவையில்லை, இதுவே கரெக்ட் மெஷர்மெண்ட்டாக அழகாக வந்துடும். இப்போது அதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இப்போது லைனிங் வந்து கட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இதில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரின்சஸ் கட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால ப்ரின்சஸ் கட்டு எதுவுமே வேண்டாம், நார்மல் கட்டே அவங்களுக்கு போதும். அதனால் டபுளாக ஹோல்ட் பண்ணிக்கிறேன். டபுளாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சதுரமாக கட் பண்ணிக்கலாம். அந்த நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப அது நொல்லுன்னு இருக்குது. என்ன தான் அது சரி பண்ணி இது பண்ணாலும் கரெக்டாக அந்த மடிப்பெலாம் கரெக்டாக வரல. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன அளவு தேவையோ அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து நான் 15 வைக்கிறேன். அதாவது 14 ஹைட்டு போதும். தையலுக்காக 1 இன்ச்சு விட்டு 15 இன்ச்சு ஹைட் பண்ணியிருக்கேன். இங்கே மேலே ஜஸ்ட்டு 9 இன்ச் வச்சுருக்கேன். மார்பு ஸ்டில் 9, 36 தான் வச்சுருக்கேன். தையல் போக தான் வச்சுருக்கேன். அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். தையலுக்காக இடம் விட்டுருக்கேன். நல்லா 2 இன்ச்சுக்கிட்ட நான் நிறைய இடம் விட்டுருக்கேன். இப்போது இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நமக்கு இது பண்ணால் அது கொஞ்சம் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். அதை எதுக்காக 2.5னா, கொஞ்சம் இப்போல்லாம் நல்லா ப்ராடாக தானே எல்லோரும் போடுறாங்க. 2 இன்ச் வச்சிங்கன்னா ரொம்ப கழுத்து ஒடுங்கி இருக்கும். அதனால் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் ஹைட்டு வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். 6 இன்ச் வச்சு இப்போது இந்த வளைவு கிராஸ் போட்டாச்சு. அவ்வளோதான், இது ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இப்போது சைடில் கட் பண்ணி ஆம்கோல் கட் பண்ணி எடுத்துடலாம்.
நெக்கு வந்து அவங்க நான் ஃப்ரண்ட்டில் வந்து பா நெக்கும் பேக்கில் வந்து ரவுண்டும் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம தைக்கும் போது நான் கட் பண்ணிக்குவேன். அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து அந்த எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆனால் ஒர்க் வச்சு ஃபுல் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க, அதனால் இதில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணலை. இப்போது நம்ம saree எடுக்கலாம். saree எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு ஒர்க் saree நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒர்க்கு பக்கத்துலேயும் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஒர்க்கு இல்லாத இடத்துல ஹைட்டு முன்ன பின்ன இறக்கம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒர்க் saree இருக்கிறவங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் இதுலேயும் இருந்துச்சு. அதனால் தான் பிளெயின் இருக்கிறது வந்து கொஞ்சம் பிரெத்து அகலமாக இருக்குது. ரொம்ப பிரெத்துனா ஒரு 3 இன்ச்சு வித்தியாசம் வருது. ஆனால் பேக்கோட ஃப்ரண்ட்டில் வந்து அகலம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அந்த அட்டாச் வரதுலேயே உங்களுக்கு போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போது நான் வந்து அது எப்படி வருதுங்கிறது, ஸ்லீவ் எப்படி வருதுங்கிறது எனக்கு கட் பண்ணி முடிக்கிறதையும் எனக்கு தெரியல. அதனால் எதுக்கு கன்ஃபியூஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பிளெயின் நெட்டடை போட்டேன். பேக்கை ஃபுல்லாகவே பிளெயினாக போட்டுட்டேன். இப்போது அந்த மடிப்பு போட்டுட்டு இப்போ வந்து லைனிங்கை போட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் பீஸை தனித்தனியாலாம் எடுக்க வேண்டாம். நீங்கள் தனித்தனியாக எடுத்திங்கன்னா அந்த அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் அப்படியே போட்டு நான் கட் பண்ணுறேன். இப்போது லைனிங்கில் வந்து நீங்கள் 2 இன்ச்சு ஜாஸ்தியாக வச்சு கட் பண்ணணும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப நீங்கள் ஜாஸ்தியாக 4 இன்ச்சோ அப்படிலாம் வச்சிங்கன்னா தெரியும், அது வந்து நல்லா இருக்காது. அதனால் நான் 2 இன்ச்சு வச்சுருக்கேன். அழகாக இருந்துச்சு. கீழே மட்டும் 2 இன்ச்சு விட்டுட்டு சைடில் அந்த பிரெத்துமே அந்த லைனிங்கில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போது உங்களோடது வந்து அதிகமாக இருந்தால், துணி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அப்படியே விட்டுருங்க, அழகாக இருக்கும். லைனிங் சின்னதாக இருந்து அந்த நம்ம மெட்டீரியல் வந்து சூப்பராக நல்லா அகலமாக இருந்தால் அழகாக இருக்கும். இது ரெண்டும் சேமாக தான் இருக்குது. இப்போ இதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இதில் அட்டாச் எப்படி கட் பண்ணலாம் பார்ப்போம். லைனிங்கை தனியாகவே வச்சுருங்க, தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், லைனிங்கில் நீங்கள் எந்த அளவு அட்டாச் பண்ணிங்களோ அந்த அளவு தான் வருது. உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். அந்த கீழே அந்த தரையில் போட்டுக்கும் போது அந்த வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இப்போ இதுலேயுமே அந்த முக்கோண பீஸ் ஒன்று வரும். அதில் அந்த கரை பகுதியை எடுத்து கீழே அடியில் போட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரியே எப்படி பண்ணிங்கன்னா அட்டாச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் கரெக்டாக அதில் வச்சு அப்படி மடிச்சிருங்க. அப்போது தைக்கும் போது எடுக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் அழகாக வரும். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அகல பீஸை வந்து கரை ஓரமாக, அதாவது சைடு தையல் போடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு தைச்சிங்கன்னா எந்த கன்ஃபியூஸுமே ஆகாது. அதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இதையும் தனியாக வச்சுருங்க. சரிங்களா? எல்லாமே அப்படி தனித்தனியாக வச்சுட்டிங்கன்னா தைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த ஒர்க்கை எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது முதல்ல அந்த பார்டரை தனியாக எடுத்துக்கலாம். பார்டரை எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்டரை தனியாக எடுத்துட்டேன். இது லேஸ் தான், நல்லா அழகாக இருந்துச்சு. அந்த லேஸை ஃபுல்லும் எடுத்தாச்சு. இந்த பாருங்க நிறையா இருக்குது. இப்போ வந்து அந்த முந்தான பகுதியை நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு போடலாம். அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து வருமா என்னன்னு ஒரு தயக்கமாகவே தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஃப்ரண்ட்லேயும் அழகாக வந்துருந்துச்சு. இப்போ வந்து இந்த பீஸ் போடுறேன் பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். அதாவது இப்போ வந்து அந்த பார்டரையும் நம்ம எடுத்துட்டோமா, அந்த ஒர்க்கு டிசைன் பண்ணியிருக்கறனால அந்த இடம் வந்து அந்த அகலம் வந்து கம்மியாக இருக்குது. இப்போது இதை அழகாக நல்லா மடித்து கரெக்டாக நீவி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது லைனிங் வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ இதே வேறு கிளாத்து ஒன்போல கிளாத்துனா நம்ம அப்படியே 4ஆக மடித்து போட்டுக்கலாம், ஈஸி வேலையாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கட் பண்ணால் ஈஸியாக வரும், நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி 2 இன்ச்சு விட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கீழே அடியில் மடித்து தைக்கும்போது மட்டும் லாஸ்ட்டில் மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம தனித்தனியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அப்போது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கீழே இதே மாதிரி தரையில் தைச்சி முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நான் வந்து கீழே அடியில் வந்து ஃபுல்லாக நெக்குக்கு எல்லாத்துக்கும் தைச்சி முடிச்சுட்டு அளந்து பார்த்தேன். அதாவது கீழே வந்து அந்த அம்பர்லாவோட சுற்றளவு எவ்வளோன்னா எனக்கு வந்து 4 மீட்டர் இருந்துச்சு. அளந்து பார்த்ததில் அந்த லேஸும் எனக்கு கரெக்டாக இருந்தது. கீழடியில் லேஸே வச்சுட்டேன். இது நெட்டட் கிளாத் வந்து என்னென்னா பிரியவே பிரியாது.
நீங்கள் வந்து அது மடித்து தைக்காமல் விட்டால் கூட அப்படி தான் இருக்கும், பிரியாது. அதனால் அந்த பார்டர் லேஸ் இருக்குது இல்லைங்களா, அதை லேஸை வச்சு விட்டேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஒட்டு போடுறது எவ்வளோ தூரம் வருதுன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் கீழடியில். ஆனால் அதை ஒட்டு போடுறதுக்கு அளவுக்கு மேட்சிங்காகவும் எனக்கு வந்து கரெக்டாகவும் அமைஞ்சிச்சு. கரெக்டாக வந்துருச்சு அளவு. கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் 2 ஒட்டு 3 ஒட்டு போடுற மாதிரியே இருக்கும். இது வந்து நான் வச்சு பார்த்ததில் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதில் வந்து ஜாயின் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த லைனிங்கோட அகலமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இந்த ஒர்க்கு பார்க்கும்போது அது அழகாக இருந்தது. அதே மாதிரி நீ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பார்த்து போடணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஸ்டோன் இருக்குது, வீடியோவில் அந்த ஸ்டோன் வந்து தெரியலை. அந்த ஸ்டோன் வந்து அந்த அட்டாச் பண்ணும்போது அது வந்து பேக்கில் போயிடக்கூடாது. ஆனால் நீங்கள் கட் பண்ணும்போது அந்த முக்கு வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இருந்தாலும் அது ஒரு கவனம், நீங்கள் மாற்றி போட்டு கட் பண்ணிடாதீங்க. ஒரு வேளை துணி அதிகமாக இருக்கலாம், நீங்கள் மாற்றி போட்டு கட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா மறுபடியும் அந்த பீஸ் அதே மாதிரி வேறு பீஸு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இருந்தால் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண முடியும். இப்போது நான் இதை அட்டாச் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்டோன் ஒர்க்கு இருக்கிற பகுதியே கரெக்டாக வந்துருந்துச்சு. இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணியாச்சு. அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு கீழே அம்பர்லா மட்டும்தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே உள்ள பேட்சுக்கு நான் வந்து எவ்வளோ துணி இருக்குது என்ன ஏதோ அவங்க ஷால் வேறு கேட்டிருந்தாங்க. ஷால் இருந்தால் எனக்கு வேணும் அப்படின்னு. சரி, அதை சாரியை பாதியாக அந்த ஒர்க் இருக்க இடத்துல இது பண்ணி ஓரடிச்சு ஷாலாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு பத்தலை. ஃபுல் ஃப்ராக்குக்கு கண்டிப்பாக எப்படியும் குறைஞ்சது 4 மீட்டர் எனக்கு வேணும். 4 மீட்டர் இருந்தால் தான், அதுவும் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்காங்க இல்லைங்களா, ஹைட்டு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது கண்டிப்பாக 4 மீட்டராக வேணும். இது வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து டிசைன் இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போது அதே பேக்குக்கு ப்ளெயினாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸ்லீவுக்கு தைக்கணும். இப்போ நாம் ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம், அதை வச்சே ஈஸியாக கட் பண்ணிடலான்ட்டு அந்த அளவு போட்டே கட் பண்ணியாச்சு. இது ஜிப்பு எதுவுமே தேவையில்லை, நல்லா லோ நெக்காக தான் ரவுண்ட் கேட்டு நாட் கிராண்டாக கேட்டிருக்காங்க. அதனால் ஜிப்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இவ்வளோ தான் இருக்குது அந்த ஒர்க் பகுதி. இதை வந்து நான் அளந்து பார்த்தா எவ்வளோன்னா ஒரு 1.25 மீட்டர் தான் இருக்குது. உங்களுக்கு இப்போ மடித்து போடும் போதே தெரியும். இதை வந்து நான் ஷாலாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் அவங்க கேட்ட அந்த ஃபுல் ஸ்லீவு வந்து நான் வந்து 26 இன்ச்சு வச்சேன். நல்லா ஹைட்டு 26, அதாவது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஃபுல் ஸ்லீவ் வந்து அந்த சுருக்க ஓரமாக அழகாக இருக்கும். அந்த கேதரிங் மாதிரி வந்ததுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 26 இன்ச்சு ஹைட் அளவு வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து எடுத்து முடிச்சுட்டு தைக்க உட்காரும்போது வீடியோ எடுக்கிறதுக்காக தான் ரெடியாக இருந்தேன். ஆனால் என்னென்னா கரண்ட்டு வந்து அடிக்கடி போயிடுச்சு. அவங்களுக்கு நைட்டே நான் கொடுக்குறதா இருந்தது, ஆனால் நைட்டு என்னால் கொடுக்க முடியல. காலையில் தான் வந்து எங்கள் அத்தாண்ட கொடுத்து விட்ருந்தேன். அதனால் எனக்கு ஸ்டிச்சிங் வீடியோ எடுக்க முடியலை. அதனால் இன்னும் ஃப்ராக் வந்து